ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் கவின் கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புத்தா ஃபவுண்டைன் வந்து ரீசெண்டாக அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக அமேசிங்காக இருந்துச்சு. இந்த புத்தா ஃபவுண்டைனில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பால் மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு லைட்டோட. ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. ஆனால் இதோட வாட்டர் பப்ளிங் சவுண்ட் வந்துட்டு ஈவினிங் டைமில் அந்த ஃபவுண்டைன் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா மனசுக்கு வந்துட்டு ஒரு இதமாக ரொம்பவே வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இதோட சவுண்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபவுண்டைன்ஸ், ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி வந்து வீட்டில் வச்சுக்க பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோல் உரிச்சிட்டு இதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மாவோடு சேர்த்து பசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். கூட கொஞ்சமாக டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பசிச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இப்போ இதில் மாவில் நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி போடுற அளவுக்கு ரொம்ப வந்து தின்னாக வந்து நம்ம திரட்டி எடுக்க முடியாது. ஓரளவு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னா நம்ம வந்து திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறமா எப்போதும் போல் சப்பாத்தி வார்த்து எடுக்கிற மாதிரி இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து மேலே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க சாஸோ இல்லை ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி கொடுத்துடலாம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் எதுக்கு தேவைன்னு தெரியல. இதில் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இந்த ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டியை மறக்காம நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.